ஹாய் வியூவர்ஸ், டேஸ்டான அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி 1/4 கப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காய், கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1 கப் தேங்காய் பால். இப்போ அவளை இது மாதிரி பவுலில் போட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், மல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சிறிதளவு இஞ்சி சாப்பாடு வச்சுருக்கேன், இஞ்சியும் போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மசிச்சு கொடுங்க. இந்த அவல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை இழுத்து உறிஞ்சிக்கும். இப்போ கையில் அழுத்தி பிசைஞ்சோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று நாசியாக ஊற்றி பிடிக்கிறதுக்கு வரணும். ஒரு 1.25 கப் தேங்காய் பால் ஊற்றினா 1 கப்புக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இது இன்னும் சுவையை அதிகப்படுத்தும். போகாவோட என்ன இன்க்ரீடியன்ட் போட்டாலும் இந்த போகாக்கான டிஷ் இன்க்ரீடியண்ட்டை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இது போல் நல்லா அழுத்தி உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. போகா கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பாலில் நம்ம பிடிக்கிறனால அதோட டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி இது போல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி இதே போல் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.